நல்லதொரு தீர்ப்பை தந்தது. ஆனால் கர்நாடகாவில் தண்ணீர் தரமாட்டோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்து கர்நாடக மாநிலத்தில், குறிப்பாக பெங்களூரில் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளிலெல்லாம் மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்து தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் கடுமையாக. தமிழர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. பல தமிழர்கள் கொல்லப்பட்டனர். பல தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகின்ற அவலம் நடந்தது என்று சொன்னால் தமிழினத்தை கேட்பதற்கு ஆள் இல்லையா என்று வெகுண்டெழுந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அன்றைக்கு மத்திய அரசிலே இருந்த நரசிம்மராவ் காங்கிரஸ் கட்சிக்கு தெளிவாக சொன்னார், கலவரத்தை நிறுத்த வேண்டும், தமிழர்கள் தாக்கப்படுவது உடனடியாக முடிவு காணப்பட வேண்டும் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போர்க்குரல் எழுப்பினார்கள்.